காதல். கயல், இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம்னா இந்த தீப்பெட்டியை வச்சு சாமி முன்னாடி உள்ள விளக்க ஏத்து. அப்படி இல்லைன்னா இதே தீப்பெட்டியை வச்சு எனக்கு உயிர் இருக்கும் போது எனக்கு கொல்லி வச்சு. முடிவு உன் கையில தான் இருக்கு. வாடா. எனக்கு நீ உண்மையிலே கொலசாமி தான்டா. ஹாய், எங்க போயிட்டு இப்படி தனியா நடந்து போயிட்டு இருக்க? வீட்ல யாரும் இல்லையா? சின்ன மாமா, இது எங்க ஊரு. இங்க எதுக்கு எனக்கு தோண? மோனிகாக்கு உடம்பு சரியில்லை, அதான் பார்த்துட்டு வரேன். அவளுக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, டாக்டர் கிட்ட காட்டி ஊசி போட்டுட்டு வீட்ல விட்டுட்டு தான் வரேன். இன்னைக்கு சாயங்காலம் ரெடியா இரு. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம். என்ன ஃபங்க்ஷன்? ஓ, என்ன ஃபங்க்ஷன் சொன்னாதான் மேடம் வருவீங்களோ? இல்ல, அப்படி இல்ல. வீட்ல கேட்டா சொல்லணும்ல, அதான் கேட்டேன். எதுக்கு இவ்ளோ பார்த்துட்டோம்? வீட்ல கேட்டா நான் நம்ம டிசிபி கூட தான் போறேன்னு சொல்லு. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரியா? சரி, இப்போ நீ வீட்டுக்கு தானே போற? ஆமா. சரி வா, நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்லாம்? கொஞ்சம் தூரம் தானே, நான் நடந்தே போய்க்கிறேன். எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. உனக்கு என் கூட ஒரு பயமா இருக்கா என்ன? சேச்சே, அப்படி ஒன்றும் இல்ல. அப்புறம் என்ன, வண்டியில இரு. ஒரு நிமிஷம், எனக்காக உன் ஸ்டைல்ல ஒரு டொக்கு போடு பாப்போம். இங்கேயே வா. அதுவும் ரோட்லயா? ஏன், இது உன் ஊர் தானே? அப்புறம் என்ன, ஏதோ புதுசா ஒரு இடத்துல சொன்ன மாதிரி ரியாக்ட் பண்ற? அதுவும் இல்லாம நீ எங்க வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சும்மா பிகப் பண்ணிக்காம பண்ணு. சரி வா போலாம். போலாமா? சரி.
போலாமா? ம். என்ன கையில் அப்படி பார்த்துட்டு இருக்க? என்ன ஃபங்க்ஷன் இது? இவ்ளோ டெக்கரேஷன் பண்ணிருக்கு. அங்க பாரு. அதுக்கு எதுக்கு நம்மள கூப்பிட்டுருக்காங்க? நம்ம என்ன காதலர்களா? காதல்னா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போய் இனி என் வாழ்க்கை உன்னோடதான்னு முடிவு பண்றதுக்கு பேரு தான் காதல். நீ எல்லாத்துலயுமே சிம்பிள் கையல். உன்னோட விளக்கமும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. குட். இதையே வள்ளுவர் வாயால சொல்லணும்னா, உடம்போடு உயிரிடை எண்ணமற்ற அண்ண மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னு ரொம்ப சிம்பிளா தான் சொல்லியிருக்காரு. அதாவது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல உள்ள அன்புன்றது உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள உறவு போன்றதான். அந்த நட்பு யாருக்கு வேணாலும் யார் மேல வேணாலும் வரலாம். எனக்கு உன் மேல வந்திருக்கு. அப்போ நம்ம காதலர் தானே? வா, இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடலாம். என்ன புள்ள செஞ்ச என்ன சுத்திக்கிட்டு வரனா, புத்தி கெட்டு போயிடுச்சு வந்தாலதா. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, குத்த வச்சா மனசதா, சொட்டு சொட்டா சொக்குறேனா அவளாலதா. ஹாய் சூர்யா, அடடா. ஹாய் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹலோ ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவங்க என்னுடைய இவர்தான் ஒய்ஃப். சூர்யா. என்ன கையல், ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, எப்பவும் துரு துருன்னு இருக்க கையில காணுமே, அதான் கேட்டேன். எல்லா இடத்துலயும் அந்த கையில் வந்துட மாட்டா. தேவைப்படுற இடத்துல கண்டிப்பா இருப்பா. சரி, வா போலாம். சரி. ஓகே சார், போயிட்டு வாங்க. குட் டு பேக். Bye. ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குல்லங்க. ஹலோ சூர்யா சார். கிங் மேக்கர்னு சொல்லி ஏரியா ஃபுல்லா அலப்பற பண்ணிட்டு இருந்தவனையே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு தண்ணி காட்டிட்டீங்க போல இருக்கு. நீங்க பெரிய ஆள் தான். டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா உங்களை பத்தி தான் பெரிய பேச்சு. கலக்குறீங்க சூர்யா. சார், இதுல பெருமைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை சார். ஐ டிட் மை ஜாப், அவ்வளவுதான். அது ஓகே சூர்யா. ஆனா நீங்க இனிமேல் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த நாகா வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. So Surya, you will be very careful and get the needful protection also. I think about it, sir. என்ன சூர்யா, வேலண்டைன்ஸ் பார்ட்டிக்கு தனியாவா வந்திருக்கீங்க? இல்ல சார். Excuse me, sir. You carry on. ஹோய், நான் உங்க கூட விளையாட வரட்டுமா? அப்ப நான் ஒரு கதை சொல்றேன், ஓகேவா?
உங்களுக்கு டொக் போடுறது எப்படின்னு சொல்லி தரட்டுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் எங்க நீ பண்ணு பண்ணு. ஐயோ, உங்களுக்கு வர மாட்டேங்குதே. அப்படி இல்ல, ஒரு ஐ மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு நீ பண்ணு. வெரி குட். சலோ. யாரு உனக்கு இந்த Dress எடுத்து கொடுத்தது? கடையில வாங்குனாங்க. கடையிலயா? அக்கா, மாமா. ஜூஸ் வேணுமா? அமைதியா இருங்க. சரி, ஓகே. சாரி. இட்ஸ் ஓகே மேடம். குடிங்க. அக்கா, உங்க ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு. உன் ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு. சாரி. குடி, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. கயல், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க உன்னை காணும் தேடிக்கிட்டு இருந்தேன். இல்ல, ரொம்ப போர் அடிச்சது, அதான் அப்படியே. சரி வா, உள்ள போலாம். ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும். வா போலாம். சூப்பரா சீக்கிரம் சீக்கிரம் ஹை, குடி. bye, bye, தேட bye, bye, போறாங்க. bye. பை பை. சார், ஜூஸ் சார். Hi, hello everyone. Welcome to all for the Valentine's Day special party. ஹலோ சூர்யா சார், உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன். நீங்க உங்க ஃபியான்சி கூட தான் வந்திருக்கீங்க போல. எஸ் சார். ஷி இஸ் அப். என்னாச்சு சார்? சார், எக்ஸ்கியூஸ் மீ, அவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, டேக் கேர். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட் சார். எங்க போனா?
போலாம். ம், சரி நான் வரேன். பாய். அம்மா கிட்ட போங்க 2 பேரும். பாய் பாய். Hi everybody. Just listen to me. இவ்வளவு நேரம் ஜாலியா டான்ஸ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்படி ஒரு சிறப்பான ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணிட்டு ஃபன் இல்லனா நல்லாவே இருக்காதுல்ல. அதனால இங்க வந்திருக்க கப்புள்ஸ்க்காக நாங்க ரொமான்டிக் கேம்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா ஜோடியும் அதுல கலந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கத்தை சொல்றோம். டிஜே ஆண்ட்ரூ, ஒரு வெல்கம் மியூசிக் போடுங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஸ்பெஷல். அப்படி என்ன ஸ்பெஷல்? நாம போலீஸ் ஆபீசர்ஸ்ங்களை டியூட்டி டைம்ல பார்க்கும்போது ரொம்ப ஸ்டிப்பா ரகடா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயும் ரொமான்டிக் ஃபீலிங் இருக்கிறத நீ இப்ப பார்க்க போற. அதனாலதான் இத நான் ஸ்பெஷல்னு சொன்னேன். உண்மைதான். காதலுங்கிறது உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. மழைக்கு மண் மீது காதல், மலருக்கு பெண் மீது காதல், மீன்களுக்கு தண்ணீர் மீது காதல், கண்களுக்கு கண்ணீர் மீது காதல், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி காதல் எல்லா இடத்துலயும் பரவி கிடக்கு. ஜாதி, மதம், மொழி பேதம் இல்லாம நியூ இயர்க்கு அப்புறம் எல்லாரும் கொண்டாடுற ஒரு நாள் என்னன்னா அது நம்ம வேலண்டைன்ஸ் டே தான். இத்தகைய காதலர் தினத்தை உலகமே கொண்டாடுற வேலையில நம்மளும் கொண்டாடுறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப கரெக்ட் ஆண்ட்ரூ. இந்த ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கிற ஜென்ஸ் எல்லாருக்கும் நான் அனுப்பின மெசேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க எல்லாருமே உங்க வைஃபுக்கு சர்ப்ரைஸா வாங்கின கிஃப்ட் சர்ப்ரைஸா ஸ்டேஜுக்கு வந்து சும்மா ரொமான்டிக்கா கொடுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க். வெளியில ஸ்ட்ரிக்ட்டா இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் எப்படி உங்க ஜோடி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி gift கொடுக்க போறீங்கன்னு பார்க்க போறோம். இங்க நடக்கிற எல்லா டாஸ்கையும் ரொம்ப எக்ஸலென்ட்டா கம்ப்ளீட் பண்ற ஒரு ஜோடிக்கு இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைசர்ஸ் சார்பா ஷோ எண்ட்ல ஒரு ஸ்பெஷல் gift இருக்கு. So everybody ready for task and enjoy. கேம் உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So now game starts from Mr. and Mrs. Ravindran IPS. Please welcome sir. Welcome sir. Yeah. Welcome madam. Gift கொடுங்க. Sir, gift-ஐ கொடுத்துட்டு நைஸா போக முடியாது. gift-ஐ இங்கேயே பிரிச்சு பார்க்கணும். என்ன சார், கிஃப்ட பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா உங்க மிஸ்ஸஸ் அழறாங்க. சார், உங்க மேரேஜ் லைஃப பத்தி சொல்லுங்க சார். நாங்க 2 பேரும் காலேஜ் படிக்கிறப்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு எங்க வீட்டுல அவ்வளவு எதிர்ப்பு இல்லை. ஆனா இவங்க வீட்டுல பயங்கர எதிர்ப்பு. என் காதல என் பெத்தவங்க புரிஞ்சுக்கல. அதனால
இதுக்கு மேலயும் இவருக்கு சங்கடத்தை கொடுக்க முடியாம தான் நான் துணிஞ்சு போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட வந்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அரண்மனை மட்டும்தான் இல்ல, எனக்கு எந்த குறையும் இல்லாம நல்லா பாத்துக்கிறாரு. ஆனா ஒரு ஏக்கம் இருக்கு. எங்க தாத்தா பாட்டியோட 60ஆம் கல்யாணத்தப்போ எடுத்த எங்க குடும்ப போட்டோ ஒண்ணு எங்க வீட்டுல இருந்துச்சு. அதையாவது எடுத்துட்டு வந்திருக்கலாமேன்னு நான் அப்பப்ப நினைச்சு பாப்பேன். அது கூட இவர்கிட்ட நான் சொன்னதே இல்ல. ஆனா அதை எப்படி இவர் கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியல. எனக்காக ஃப்ரேம் பண்ணி இப்போ எனக்கு இந்த போட்டோவை கிஃப்டா கொடுத்திருக்காரு. இதுவரைக்கும் வந்த எல்லாருமே மேரேஜ் ஆன லவ் ஜோடிங்க. சில பேரு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஆனா இப்ப வரப்போறவங்க இதுல எந்த கேட்டகரின்னே கொஞ்சம் குழப்பம். ஏன்னா இவங்களோடது அரேஞ்ச் மேரேஜ். அதனால இவங்க லவ் ஜோடி இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவங்க லவ் பண்ண போறாங்க. அதனால இவர் இப்ப கொடுக்க போற சர்ப்ரைஸ் என்னன்னு பாப்போம். Let's welcome Mr. Surya Kumar IPS and Miss Kaya. நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே